நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர் தளபதி கமர்ஷியல் ஃபிலிம் ஃபேன்ஸ் எதிர்பார்க்குற எல்லா எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஜனநாயகன் ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடந்துச்சு. எப்படி இருந்தது அந்த வைப்? தலைவர் அந்த ரேம்ப் வாக்கில் நடந்து வந்து 80,000 பேர் இந்த யார் பெற்ற மகனும் பாட்டு கோரஸை பாடும்போது அதெல்லாம் இதுதான் அஃபிஷியலாக அவரோட கடைசி ஆடியோ லான்ச் மேடையில் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லி தான் சொன்னது. சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது, பட் இது கடைசி படம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாரு. லைட்டாக அழுக வந்தது. அவர் அளவே இல்லை, ரொம்ப ட்ரை பண்ணாங்க எல்லாருமே. அனிருத் அவர்கள் எல்லாமே ட்ரை பண்ணாங்க. கடைசி 33 வருஷமாக அவர் பார்க்காத ஒரு பிரச்சனை இல்லை, எல்லா தடையும் தாண்டி வந்திருக்காரு. விஜய் சாரோட கடைசி படம் வேற, இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனை விட பீக்கில் இருக்கு. ஜனநாயகன் அந்த 1000 crore மார்க்கை தொடுமா? 1000 crores 2000 crores we don't care. அவரோட கடைசி படம் செலிப்ரேட் பண்ணணும். ஜனநாயகனோட பராசக்தியும் வருது. பின்னாடி பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம், அந்த அழுத்தம் அதெல்லாம் இருக்கு. அதனால சினிமா பொலிட்டிக்கல் அது வேற. எஸ்கே அவர்களோட 25வது படம். சிவகார்த்திகேயனுக்கு a குட் மார்க்கெட் as well. நல்ல ஓப்பனிங் இருக்கும், பட் ஸ்க்ரீனை ஸ்ப்ளிட் பண்ணுற பிளானில் இருப்பீங்க. கண்டிப்பாக ஜனநாயகில் ஹேவ் மோர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். பராசக்திக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் அதிகப்படுத்தணுன்ற மாதிரி ஒரு அழுத்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. போடுங்கன்னு சொல்லுவாங்க தவிர ப்ரெஷர் அழுத்தம் நான் சொல்ல மாட்டேன். அப்படி தான் இருக்காது. நீங்க ஃபேனா? நீங்க எப்படி அவரோட கடைசி படத்தை பார்க்க அந்த ஃபேஸ் வந்து ஒரு எண்டுக்கு வருதுன்னா கண்டிப்பாக நான் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஒரு இமோஷனல் மூமெண்ட்டாக தான் இருக்கும். வணக்கம் ரேவந்த் ப்ரோ. வணக்கம். ஜனநாயகன் ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடந்துச்சு. நீங்கள் அங்கே இருந்தீங்க, உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களோட சோஷியல் மீடியாவில் பார்த்தோம். எப்படி இருந்தது அந்த வைப்? பயங்கரமான ஒரு யூஃபோரியா. அது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது அங்கே இருந்தவருக்கு மட்டும் தான் சொல்ல முடியும். இட் இஸ் எமோஷனல் கனெக்ட் பிட்வீன் த ஃபேன்ஸ் அண்ட் எங்கள் தலைவர். பயங்கரமான ஒரு கூஸ்பம் மூமெண்ட். தலைவர் அந்த ரேம்ப் வாக்கில் நடந்து வந்து நின்று எங்கள் க்ரௌட் அப்படியே 80,000 பேர் அந்த யார் பெற்ற மகனும் பாட்டு ஒரு கோரஸை பாடும்போது அப்போ வந்து ஒரு ஃபீல், அதெல்லாம் திருப்பி அந்த மாதிரிலாம் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு ஃபீல். இதுதான் அஃபிஷியலாக அவரோட கடைசி ஆடியோ லான்ச் மேடையில். அஃப்கோர்ஸ் அதுவும் அவரே அனௌன்ஸ் பண்ணது தான். அவரே அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லி தான் சொன்னது. சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது, பட் இது கடைசி படம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சார். பட் எஸ் அவரோட கிளாரிட்டி இன் தாட் எல்லாம் தெரியுது வெளியே. பிகாஸ் ஒரு பாதி நோக்கி போகிறாருன்னா அது மட்டும் தான் ஃபோக்கஸ் இருக்குன்னு இருக்காரு. ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா வந்து அவருக்கு அந்த லைட்டாக அழுக வந்தது, இப்படி தொடச்சிட்டு கூட அவர் ரொம்ப இமோஷனல் ஸ்ட்ராங். ஜென்ரலாக ரொம்ப ஸ்ட்ராங். அவர் அளவே இல்லை. அது ரொம்ப ட்ரை பண்ணாங்க எல்லாருமே. ஆக்டர்லேருந்து அனிருத் அவர்கள் எல்லாமே ட்ரை பண்ணாங்க, பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக. பட் இஸ் ஜென்ரலி வெரி ஸ்ட்ராங் மேன். கடைசி 33 வருஷமாக அவர் பார்க்காத ஒரு பிரச்சனை இல்லை, எல்லா தடையும் தாண்டி வந்திருக்காரு. ஸோ அதை தாண்டி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ், அந்த எமோஷனலி ஸ்ட்ராங்கான கேரக்டர் வந்துடும். ஸோ அதுதான் நீங்கள் பார்த்தோம் நாங்கள். அண்ட் அந்த ஸ்ட்ராங்னஸோடவே நம்ம அடுத்து ஜனநாயகன் படத்தை பற்றி பார்த்துருவோம். பொங்கல் ரிலீஸ் 9th ரிலீஸ் ஆகுது. ஸோ தியேட்டரில் எல்லா இதுவும் ரெடியாக சைண்டுன்ற இதை பார்த்தோம். படம் சைண்டு இந்த வீக்கெண்ட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறோம். இந்த வீக்கெண்ட் ஒரு ஸ்பெஷல் ஷோவும் போடுறோம், மெர்சல் போடுறோம். ஜஸ்ட் டு கீப் த ஃபேன்ஸ் என்கேஜிங். கண்டிப்பாக பெரிய லெவலில் படம் வெற்றி பெறுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். எல்லா பெரிய படம் வரும்போதுமே அந்த ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வரும். அண்ட் தட் டூ விஜய் சாரோட கடைசி படம் வேறு, இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனை விட பீக்கில் இருக்குது. கலெக்ஷனாக இந்த 1000 crores இந்த மாதிரி நம்பர்ஸ் ரிலேட்டடாக ஒன்று இருக்கும்ல. ஸோ நம்ம அந்த 1000 crores தள்ளி வச்சுருவோம். பட் விஜய் சாரோட கெரியரில் த பெஸ்ட் கலெக்ஷன் படமாக இது இருக்குமா? 100% இது பெஸ்ட் கலெக்ஷன் ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா இது அரசியல்லாம் தாண்டி எல்லா கட்சிக்காரங்களும் அவர் வந்து ஒரு நடிகராக ஒரு மனிதராக எல்லாருக்குமே பிடிக்கும். அரசியலில் 1008 விமர்சனங்கள் வைக்கலாம், அதெல்லாம் ஒதுக்கிட்டு மக்கள் வந்து படத்தை தேட்டரில் வந்து படம் பார்ப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் எங்கள் தளபதி. ஸோ கடைசி படம்னால அனைவருமே படம் பார்ப்பாங்க. எல்லாருமே ஒரு பெரிய வசூலை வந்து படத்துக்கு குவிப்பாங்க. த ப்ரொடியூசர்ஸ் வெரி லக்கி டு டூ ஹிஸ் லாஸ்ட் ஃபிலிம். நீங்கள் சொல்லுங்கள், ரோஹிணியில் வந்து என்ன மாதிரியான பிளான்ஸ்லாம் இருக்குது? ஏன்னா யூஸ்வலாக நாங்கள் ஃபுல்லாக ப்ராப்பர் பொங்கல் தீமில் பண்ணலான்னு இருக்கோம். ஃபுல் பொங்கல் செட்டப் வச்சு ப்ராப்பராக பொங்கல் தீமில் ஒரு செலிப்ரேஷன் பிளான் பண்ணிட்டுருக்கோம். ப்ளஸ் ஒரு ஃபேரல் மாதிரி சின்ன அவர் முதல் படத்துலேருந்து சின்ன சின்ன ஒரு எலிமெண்ட்ஸ்லாம் அங்கங்கே ஆட் பண்ணி ஒரு செலிப்ரேஷன் பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஜனநாயகனோட வந்து பராசக்தியும் வருது. ஸோ அந்த டாக்ஸுமே போய்கிட்டு இருக்கு. அவங்க வந்து ஃபஸ்ட்டு 14th சொல்லியிருந்தாங்க, இப்போது 10th சொல்கிறாங்க. இது இப்போ ரிலீஸ் ஆகுறதுனால உண்மையிலே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ப்ராப்ளம்னு கிடையாதுங்க. எப்பயுமே ஒரு பெரிய படம் வருது, இன்னொரு நாட் ஸோ பெரிய படம் வரும்போது கண்டிப்பாக அதோட ஸ்க்ரீன் ஷேர் கம்மியாகும். ஸோ பராசக்தி வந்து கொஞ்சம் தள்ளி வந்திருந்தால் அதுக்கு ஈக்குவலாக ஸ்க்ரீன் ஷேர் கிடச்சி, அதுக்கு நல்ல ஸ்க்ரீன் ஜாஸ்தியான ஸ்க்ரீன் ஷேர் கிடச்சிருக்கும். ஓகே. இப்போ வந்து ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜனநாயகனா பராசக்தி ஜனநாயகன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா தளபதியோட படம். ஸோ அப்படி இருக்க சமயத்தில் பராசக்தி ஒரு 10 நாள் ஒரு ரிப்பப்ளிக் டேக்கு வந்திருந்தேன்னா
இன்னும் ஜாஸ்தியாகவே உங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடச்சிருக்குன்ற என்ன ஒரு கருத்து. ஓகே. ஏன்னா நிறைய ஸ்பெகுலேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க, இதுக்கு பின்னாடி பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம், அந்த அழுத்தம் அதெல்லாம் இருக்குது. பட் அது உண்மையிலே அதனால சினிமா பொலிட்டிக்கல் அது வேற. இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் அண்ட் பேட்டை வந்துச்சு, வாரிசு துணி வந்துச்சு, அதெல்லாமே எந்த பொலிட்டிக்கும் கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ ப்ரொடியூசருக்கு என்ன மேக்ஸிமம் ஒரு ஃபெஸ்டிவல் எப்படி யூட்டிலைஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்படி யூட்டிலைஸ் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல் பொங்கல் இஸ் பெஸ்ட் ரிலீஸ் டேட் ஃபார் எனி ஃபிலிம். ஓகே. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ண பார்க்குறாங்க. அது மட்டும் தான். அது மட்டும் ராஜா சாப் வருது, சிறுவசர் பண்ண ஒரு 4 படம் வருது இந்த பொங்கலுக்கு. ஸோ அது ஒரு பொலிட்டிக்கலாக ஆங்கிளில் நான் பார்க்கல. எனக்கு என்னென்னா, நம்ம நிறைய படங்கள் யூஸ்வலாக வந்து பொங்கலுக்கு வந்து ஒரு 4 படம் 5 படம் தமிழ்லே வரும். பட் இப்போ 2 படம் தான் வருது. பட் அதுக்குமே வந்து இன்னும் தள்ளி வந்திருக்கலாம், அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் வருது இல்லை? இல்லை, முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 படம் தான் வரும் பொங்கலுக்கு. 2003-4 டைம்லாம் பார்த்தீங்கன்னா 10 படம் 12 படம் வரும். எல்லாமே டாப் ஸ்டார்ஸ். விஜயகாந்த் அவர்கள் படம் வரும், தளபதி படம் வரும், ஒரு விக்ரம் சார் படம் வரும். ஸோ அப்படியே பெரிய ஸ்டார் படமே நிறைய வரும். இன்ஃபேக்ட் 2006 or 2007 நாட் ஷுர், 5 or 6 ஆனு ஒரு தீபாவளிக்கு வந்து ஒரு பொங்கலுக்கு வந்து பிதாமகன், திருமலை, ஆஞ்சநேயா 3 பெரிய படம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அது இல்லாமல் 2-3 சின்ன படங்களும் வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் இதுவுமே அப்போ வந்து நிறைய தேட்டர்ஸ் இருந்துச்சு, 2000க்கு மேற்பட்ட ஸ்க்ரீன்ஸ் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் கம்மியாயிடுச்சு. அதில் ஒரு ஆல்மோஸ்ட் 1/3 தான் இருக்குது இப்போ. ஸோ அதனாலேயே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நிறைய ரிலீஸ் ஆன சேம் டே வரதில்லை. பராசக்தியுமே ஒரு ஸ்ட்ராங்கான படம், ஸ்ட்ராங்கான கண்டென்ட் உள்ள படம், எஸ்கே அவர்களோட 25வது படம். ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் ஃபிலிம். எப்படி வந்து விஜய் சாருக்கு வந்து இது கடைசி படமோ, இது வந்து அவருக்கு 25வது படம்னு வரும்போது ஸோ அதோட புக்கிங்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதோட ஃபுட்ஃபால்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். பராசக்தி இஸ் வெரி கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம். நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க. சுதா கங்குராஸ் வெரி டேலண்டட் டைரக்டர். ஸோ அதனால் கண்டிப்பாக சிவகார்த்திகேயனுக்கு இஸ் அ குட் மார்க்கெட் அஸ் வெல். அதெல்லாம் எல்லாமே கியூமுலேட்டிவாக கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கும். பட் அகைன் தனியாக வந்தது இதோட பெரிய ஓப்பனிங் எடுத்துருக்கும். அதுதான் என்னோட கருத்து. ஓகே. இப்போ நீங்கள் எக்ஸாக்டாக சொல்ல வேண்டாம். இப்போ ஃபஸ்ட் டே வந்து ஜனநாயகன் வரும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை. 9th வந்து எல்லா ஸ்க்ரீனுமே ஜனநாயகன் வந்துடும். அண்ட் செகண்ட் டே வந்து பராசக்தி வரும்போது மெயின் ஸ்க்ரீன் பராசக்தி கொடுத்துட்டு அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் டே கூட ஓகே. இந்த தேர்ட் டேலேருந்து ஒன்று இருக்கும்ல, ஸோ எப்படி ஸ்க்ரீனை ஸ்ப்ளிட் பண்ணுற பிளானில் இருப்பீங்க? இல்லை, நம்ம கண்டிப்பாக ஜனநாயகன் ஹேவ் மோர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். ஓகே, ஃபார் ஷுர். அதுக்கப்புறம் போக போக டிமாண்ட் பொறுத்து எப்படின்னு மாற்றிக்கும். பராசக்திக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் அதிகப்படுத்தணுன்ற மாதிரி ஒரு இது வரும், ஒரு அழுத்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அது மாதிரி இருக்குமா? எல்லாருக்குமே அவங்க படம் ஜாஸ்தியாக போகணும்னு ஒரு ஆசை இருக்குங்க. கண்டிப்பாக அவங்க ஒரு இது வைப்பாங்க, முன்னு வைப்பாங்க, தவிர எந்த அழுத்தமோ ஒரு ப்ரெஷரும் இருக்காது. அஃப்கோர்ஸ் இல்லை ஃபோன் இது எங்களுக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க, தவிர ப்ரெஷர் அழுத்தம்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் இருக்காது. ஸோ பட் இண்டிவிஜுவலாக எத்திக்ஸ் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாருமே. ஓகே. பட் அந்த அழுத்தம்லாம் இல்லாமல் தியேட்டர் ஓனர்ஸ் முடிவெடுக்கிறது தான் வந்து. அண்ட் ரீசெண்டாக பராசக்தி ப்ரொடியூசர் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த 14th to 10 ஷிஃப்ட் ஆனதே வந்து நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் கேட்டது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சொன்னதுனால தான் நாங்கள் இந்த ஷிஃப்டே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது இல்லை, ஏன்னா இப்போ 9th தலைவர் படம் வருது. இப்போ வந்து இப்போ சிங்கிள் தியேட்டர்ஸில் தான் ஒரு படம் தான் போடுவாங்க மேக்ஸிமம். ஸோ அப்படி போடும்போது இப்போ பராசக்தி அவங்க எடுக்கிறாங்கன்னா 5 days 9th to 13th வந்து உங்களுக்கு எந்த படமும் இருக்காது. ஸோ அதனால மேபி அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், நீங்கள் கொஞ்சம் வழியாக வந்தீங்கன்னா எங்களுக்கு அந்த 3 days பெனிஃபிட் இருக்கு. அந்த வீக்கெண்டு 10th and 11th வீக்கெண்டு. ஸோ அந்த வீக்கெண்டோட பெனிஃபிட் நாங்கள் எடுத்துப்போம். ப்ளஸ் 11 உங்களுக்கு வந்து 9 day லீவ் பீரியடு, 17th சண்டே. ஸோ அது 9th-லேருந்து 17th வரைக்கும் மேசிவ் ரன். ஸோ அந்த 3 நாள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மேபி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்கலாம். ஓகே. எனக்கு வந்து ரோஹிணியில் நான் வந்து தளபதி படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அங்கே வந்து ஒரு பயங்கரமான ஃபெஸ்டிவல் மோடில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பீங் எ ஃபேனாக நீங்கள் எப்படி அவரோட கடைசி படத்தை பார்க்க நினைக்கிறீங்க? எல்லாருமே அவர் ஒரு நடிகரை தான் ஃபஸ்ட்டு விரும்பணும். அதுக்கப்புறம் தான் அவரை பழக நம்ம வந்து ஒரு பிரதராக மாறணும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு தலைவராக இருக்கார். ஸோ கண்டிப்பாக அந்த இனிஷியல் ஃபேஸ் வந்து அவர் ஒரு ஆக்டரை தான் நம்ம எல்லாருமே இன்ஸ்பயர் பண்ணார், ரொம்ப மோட்டிவேட் பண்ணார். அந்த ஃபேஸ் வந்து ஒரு எண்டுக்கு வருதுன்னா கண்டிப்பாக நான் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஒரு இமோஷனல் மூமெண்ட்டாக தான். ஜனநாயகன் படத்தோட கண்டென்ட் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு படத்தோட ரீமேக்காக இருக்கலாம், இது அந்த மாதிரி ஏற்ற இது அப்படின்னு இருக்கும். பட் ஆடியோ லான்ச்சில் வந்து டைரக்டர் சொன்ன ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்லாம் இருக்கும்னு நினச்சி வராதிங்க, இது வந்து விஜய் சார் படம் அப்படி. ஸோ இது வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக அப்படி அந்த ஜோனில் இருக்குமா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பர் தளபதி கமர்ஷியல் ஃபிலிம், அவர் ஃபேன்ஸ் எதிர்பார்க்குற எல்லா எலிமெண்ட்ஸ் அதில் இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து வினோத் அவர்களும் தளபதி அவர்களும் 2 பேருமே சோஷியல் மெசேஜ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ரொம்ப. ஸோ அந்த சோஷியல் மெசேஜுமே கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன்.
சின்ஸ் இது கடைசி படம், யூஸ்வலாக விஜய் சார் படம் வருதுனாலே அந்த பொங்கல் வருதுன்னா அது அந்த 1 month அந்த 2 months அது வந்து பேக்டாக இருக்கும். ஸோ இந்த படம் எவ்வளோ ரன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? லாங் ரன் இருக்கும், ஃபெப்ரவரி வரைக்குமே லாங் ரன் இருக்கும். பட் அகே நமக்கு வந்து ஓடிடின்ற ஒரு இது இருக்குது, 4 weeksல ஓடிடி வந்துடும். அது இருந்தால் உங்களுக்கு தேட்டர் ரனில் ஒரு டிப் இருக்கும். முன்னாடி மாதிரிலாம் அன்பியஸ் தான் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஓடிடி இருக்கிறதுனால அந்த ஒன்ஸ் இட் கம்ஸ் ஓடிடி ஒரு அது வரைக்கும் ஃபுல்லாக போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கிராஜுவலாக டிப் ஸ்டார்ட் ஆகும். அதனால வி கான்ட் ப்ரெடிக்ட். ஓகே, தமிழ் சினிமா இன்னும் 1000 crores தொட ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அப்படின்னும் போது ஜனநாயகன் அந்த 1000 crore மார்க்கை தொடுமா? 1000 crores 2000 crores எங்களுக்கு வி டோன்ட் கேர். வி ஜஸ்ட் வாண்ட் செலிப்ரேட். அவர் கடைசி படத்தை செலிப்ரேட் பண்ணணும். தோனி அவர் சொல்கிற மாதிரி தான், ப்ராசஸை நம்பினா ரிசல்ட் இஸ் பை ப்ராடக்ட். அதே மாதிரி நாங்கள் கொண்டாடுவோம். கூட்டமாக வரப்போகுது. 1000 crores தொடுதோ 2000 crores தொடுதோ அது வந்து ரிசல்ட், எண்ட் ரிசல்ட். அது வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கும். ஸோ எங்களோட ஃபோக்கஸ் வந்து வி ஹேவ் டு செலிப்ரேட் தி ஃபிலிம். ஓகே. அண்ட் யூஸ்வலாகவே வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தார், இதுக்கப்புறம் கிடையாது. அப்படின்னும் போது மேபி ரோஹிணி மாதிரி நிறைய ஃபேன்ஸை செலிப்ரேட் பண்ணுற தியேட்டர்ஸ்னு இருக்குங்களா? வருஷத்துக்கு ஒரு படம் 2 படமாவது ரீரிலீஸ் பண்ணுவீங்க? இந்த வருஷமே நாங்கள் 3 படம் ரிலீஸ் பண்ணோம். சச்சின் பண்ணோம், கில்லி பண்ணோம், சச்சின் பண்ணோம், குஷி பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸ், காவலன், ஃப்ரெண்ட்ஸு, அழகிய தமிழ் மகன், 5 படம் பண்ணது. ஸோ அந்த மாதிரி எதுவும் பிளான் இருக்குமா வருஷத்துக்கு ஒரு படம்? கண்டிப்பாங்க. ஃபேன்ஸ் என்ன இருக்காங்க கண்டிப்பாக. நானே தலைவர் ஃபேன், நானே அவர் தேட்டரில் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன் சில டைம். ஸோ கண்டிப்பாக வி வில் டூ இட். அண்ட் படம் இன்னும் கொஞ்சம் நாட்களில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மேபி அடுத்து இன்னொரு 1-10 daysல அப்புறம் இதோட படத்தோட ப்ராப்பர் கலெக்ஷன் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துடும்ல. ஸோ அப்போ நம்ம மீட் பண்ணி அது என்னன்றது. ஸோ தேங்க்யூ.